வணக்கம் நண்பர்களே, என்ன நல்லா இருக்குங்களா? எடுத்தடுப்புலேயே சீனரியை செம்மையாக கொண்டு வந்துட்டோமா? என்னடா அது வீடாக காமிச்சிட்டு இருப்பாப்புல, இப்போ பச்சை பசேர்னு கொண்டாந்து அப்படியே அழகாக நெல் விளையிற ஒரு வயலை காமிச்சிட்டு இருக்கிறாப்புலையே அப்படின்னு எல்லோரும் அப்படியே மைண்ட் வாய்ஸ் ஓடும். பார்த்தீங்களா? நல்லா இருக்கா சார்? இது மொத்தம் வந்து 53 சென்ட். ஏன் சார் 53 சென்ட் நண்பர்களே? இது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த நிலம் வந்து சேல்ஸுக்கு வருது. 85,000 சொல்கிறாங்க சென்ட். பாருங்கள், இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரோடு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோமீட்டர் தாங்க நத்த ரோட்டில் இருந்து. பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த அந்த தெரியுதுங்களா கடை, அதுதான் வந்து தார் ரோடு, பஸ்ஸு போகிற ரோடு. பெத்தாம்பட்டின்னு சொல்லி நம்ம நத்த ரோட்டிலேருந்து ஒரு 1/4 கிலோமீட்ரு உள்ளே இருக்குது. அந்த 1/4 கிலோமீட்டரில் தான் பார்த்திங்கன்னா இந்த வீடுகள்லாம் தெரியுது. பக்கத்துலலாம் ஃப்ளாட்டு போட்டாங்க. இந்த லேண்டு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு. பிடிச்சவங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம நம்பர் தர்றேன், காண்டாக்ட் பண்ணிடுங்க. ப்ரைஸ் வந்து நெக்லிசிபிள் தான். ப்ரைஸ் வந்து குறைச்சி வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சொல்லிட்டாங்க லேண்டு ஓனர் வந்து, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, பார்ட்டி நீங்கள் வரட்டும்னே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசிக்கலாண்ணே, இதுதான் ரேட்டுன்னு நம்ம சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டார். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வைகாத்து தண்ணி இங்கே பாசனங்க. கால்வாயெல்லாம் இந்த உங்களுக்கு கூட காட்டுறேன். கால்வாயில் தண்ணி போய்கிட்டே இருக்குது. பூராமே வீடுகள் வந்துருச்சு. இந்த தெரியுதுங்களா, இந்த பைக்லாம் போகுதா? இந்த காட்டுறேன் பாருங்கள், ரோடு இவ்வளோ தாங்க. இந்த ஒரு பாட்டி நடந்துடுறாங்களா, அதாங்க ரோடு. அது வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப தூரமாக ஏதோ இப்போ ஒரு 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். நீங்கள் நேரில் வாங்க, இந்த இடத்துக்கு நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வாங்க. உங்களுக்கு வந்து நான் இந்த இடத்த கூட்டிகிட்டு வந்து காட்டுறேன். அப்போ தெரியும் நீ எவ்வளோ நியரஸ்ட்டாக அந்த இடம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆமாம், வாங்கினா ஃப்ளாட் போடனாலும் போட்டுக்கலாம். பஸ்ஸு போகுது பார்த்தீங்களா? இவ்வளோ தாங்க நம்ம நிற்கிற இடத்துக்கும் இந்த பஸ்ஸுக்கும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 100 மீட்டர் கூட இருக்காதுங்க. அந்த மாதிரி ஒரு இடம், அழகான ஒரு வயல்வெளிங்க. இது வந்து தண்ணியெல்லாம் அதில் வந்து போர்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப கம்மியான அடியிலே தண்ணி வந்துடும். சரிங்களா? இந்த பகுதி எல்லாமே இந்த இது மந்திகுளம், இந்த பெத்தாம்பட்டி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அடியில் தண்ணி வந்துடுங்க. ஆமாம், நம்மளே போட்டிருப்போம் அந்த பெரியாஸ் நியூ கார்டனு அதெல்லாம் போட்டிருப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு கிணறு இருக்கும். நீங்கள் வர்ற வழியில் அதை பார்த்திங்கனாலே தெரியும், ஒரு 10 அடியில் தண்ணி கிடக்கும். அந்த மாதிரி தண்ணிக்கெல்லாம் குறைவில்லாத இடம், ரொம்ப ஒரு இயற்கை பாங்கான இடங்க. இது வந்து தண்ணிக்கும் குறைவு இல்லை. நம்ம இந்த இடத்துல இருந்து ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரோட்டடியும் வந்து ஃப்ளாட் போட்டாங்க. நடுவில் கொஞ்சம் ஒரு 40 சென்ட் என்னமோ இருக்குது, அது மட்டும் ஃப்ளாட் ஆகாமல் இருக்குது. இப்போ இந்த இடத்துக்காரவங்களும் இடத்த கொடுக்குறதுக்கு முன் வந்துட்டாங்க. வாங்குறவங்க வாங்கி வச்சுட்டாங்கன்னா நாளை பின்ன ஃப்ளாட் போடுறப்ப வந்து நல்ல விலைக்கு விற்கலாங்க. இந்த பக்கம்லாம் என்னென்னா, அந்த வாடிப்பட்டியிலேருந்து ஒரு 4-வே ட்ராக் ஒன்று வருது பார்த்திங்களா, பைபாஸு, அந்த மேலூர் வரைக்கும் ஒன்று போகுது பார்த்திங்களா, போட்டுக்கிட்டுருக்காங்க பார்த்திங்களா, அந்த பைபாஸ் வந்து நியரஸ்ட்டுங்க. இப்படி குறுக்கால் நடந்தோம்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அந்த ரோட்டுக்கு போயிடலாம். அந்த மாதிரி நிறையா இதுக்கு வந்து சிறப்பம்சங்கள் இருக்குங்க இந்த இடத்துக்கு. வந்து வாங்குறவங்க முந்தின கை, வாங்கினவங்களுக்கு லாபம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. இடமும் நல்ல இடம். ஒரு கரெக்டு காடை கொண்டு போய் இந்த விருதுநகர் திருமங்கலம் ஏரியா மாதிரி கொண்டு போய் சோளம் விதைக்கையிலேன்ற பாட்டு பாடின மாதிரி நமக்குன்னு சோளத்தட்டை நிற்காமல் இது பூராமே பார்த்திங்கன்னா வயல்வெளி செம்ம அழகாக இருக்கும். தண்ணி நிறையா இருந்தால் தாங்க வாழை போட முடியும். அதை நல்லா கவனித்து பாருங்கள். அதை பார்த்திங்களா, வாழை தண்ணிக்கு குறைவு இருக்காதுங்க. தண்ணி அருமையான தண்ணி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல உங்களுக்கு வயல்வெளிங்க. அதில் வந்து நம்ம வந்து தண்ணி போர் போட்டாலும் தண்ணி கிடச்சிரும். இந்த ஏரியாவில் பாசனம் வந்துங்க, வைகை ஆற்று பாசனம் தண்ணி கால்வா போய்கிட்டே இருக்குது. பாருங்கள், பிடிச்சவங்க 53 சென்ட். ரேட்டு வந்து நெக்லிசிபிள் தான், 85 சொல்கிறாங்க. கலந்து பேசி வாங்கிக்கலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ஸு வாங்கி போட்டோம்னா இந்த நடுவில் ஒரு 40 சென்ட் தான் கிடக்குது. ரோட்டு அடி ஃப்ளாட் ஆகி போச்சு. வாங்குறவங்க நல்லபடியாக நல்ல விலைக்கு விற்றுக்கலாம்ல.
நாளைக்கு நம்ம ஃப்ளாட்டாகவே போட்டாலுமே கூடங்க அது பார்த்திங்கன்னா இப்போ டிடிசிபி அப்ரூவலாம் ரூரல் ஏரியாவில் ஈஸியாக நமக்கு சாங்ஷன் ஆகிடுதுங்க. அந்த ரேரா அப்ரூவல்லாம் ஈஸியாக சாங்ஷன் ஆகிடுது. அதனால் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இடத்த நேரில் வந்து பாருங்கள், இது நல்லபடியாக முடியும். சரிங்களா? அந்த வாழை வரைக்கும் இருக்கு பாருங்க, அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும், அந்த இது வரைக்கும் கடைசி அந்த எண்டுங்க. அந்த தென்னை மரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அப்படியே அந்த லைனை பிடிச்சிட்டே வாங்க. இங்கிட்ட ஒரு போஸ்ட் தெரியும், அந்த போஸ்ட்லேருந்து அப்படியே நேராக நான் ஒரு வரப்பு நடந்து வந்து பார்த்தீங்களா, அப்படியே வந்து இந்த மஞ்சனத்துக்கு நேராக உள்ள இந்த வரப்புங்க. இப்படியே செஞ்சதுரமான ஒரு இடங்க இது வந்து. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் தர்றேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்குங்க. இடம் அமைஞ்சிருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா பெத்தாம்பட்டிங்க. பெத்தாம்பட்டின்னா எங்கேயோ இருக்குதுன்னு நினைக்காதீங்க. மதுரையிலேருந்து ஊமச்சிக்குளம் வந்துடுவீங்க. ஊமச்சிக்குளத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய மந்திக்குளம் விளக்குலேருந்து உள்ளே நுழைவீங்க. நத்த ரோடுங்க, வேறு ஒன்றும் இல்லை. நத்த ரோட்லேருந்து உள்ளே வருவீங்க. உள்ளே வந்தீங்கன்னா பெத்தாம்பட்டி வந்துடுவீங்க. அவ்வளோதாங்க, ஒரு 1/4 கிலோமீட்டர் தாங்க டிஸ்டன்ஸு மெயின் ரோட்லேருந்து. மற்றபடி இங்கே எல்லா வசதியும் இருக்குங்க. ஹாஸ்பிட்டல் லுட்டுலோஸுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது. சரிங்களா? பாருங்கள், பார்த்து நல்ல முடிவாக பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயங்க, நம்ம சேனல், நம்ம பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்க.